காட்சி பிழை பாகம் 2 பிழை 1. நேரியாவையும் நிவினையும் அவன் தோழர்களையும் சுமந்து வந்த வண்டி நிவினின் பங்களா வீட்டின் முன் வந்து நின்றது. வீட்டின் முன்பகுதியில் ஆளுக்கு ஒரு வேலையாக இருந்த வேலைக்காரர்கள் புது வண்டி ஒன்று உள்நுழைந்து நிற்க கண்டதும் தத்தம் பணியை மறந்து திரும்பி பார்த்து கொண்டே தங்களுக்குள் முணுமுணுக்க ஆரம்பித்தனர். இதுவரை நண்பர்களோடு கூத்தும் கும்மாளமுமாய் வந்த மாப்பிள்ளை நிவின் தன் வீடு வந்ததும் அதே உற்சாகத்தோடு இறங்க நேரியா நிமிர்ந்து கலங்கும் கண்களால் அந்த வீட்டை பார்த்தாள். அவளை அறியாமல் அவள் கரம் நந்தினியை அழுத்தி பிடிக்க, பயப்படாத, எல்லாம் நல்லதாதான் நடக்கும். பாரு, அவனே பயப்படாம உற்சாகத்துல தானே இருக்கான். இங்க பயப்படுறபடி எதுவும் நடக்காதுன்னு தான் தோணுது. எது நடக்காதா? உனக்கு அவன் அப்பனை பத்தி தெரியாது. பக்கா கிரிமினல். எத்தனை முறை என் முன்னாலேயே அவனை அசிங்கமா திட்டிருக்காருன்னு எனக்கு தெரியும். இப்ப இவன் அடிக்கிற கூத்த பாக்காத. உள்ளால இருந்து யாராவது வெளியே வரட்டும். அப்ப இருக்கு பாரு கச்சேரி. அத பக்கதான் நான் ஆசையா காத்துட்டு இருக்கேன். ஊமை சிரிப்போடு சொல்லிக்கொண்டு இறங்கியவளை விழிவிரிய அதிர்வோடு பார்த்த நந்தினி ஒரு நொடி ஸ்தம்பித்து நின்றுவிட்டு பின் தலையை சிலிர்த்து நார்மல் ஆகிக் கொண்டு நேரியாவின் பின்னாலேயே கீழ் இறங்கியவள், அப்படின்னா இங்கேயும் ஒரு பஞ்சாயத்து கன்ஃபார்ம்னு சொல்லு. ஜோரா இருக்கும். ஷோ அப்பாடா, இப்பவே கண்ணை கட்டுதே. பெருமூச்சு ஒன்றை இழுத்து விட்டவாறு நந்தினி சொல்ல, இதுக்கே தளர்ந்தா எப்படி? இன்னைக்கு இந்த வீட்டுல மாப்பிள்ளைக்கு நடத்த போறாங்களே ஒரு பூஜை, அத நீ வாழ்க்கையிலேயே பார்த்திருக்க மாட்ட. என்னடி சொல்ற? சுகந்தனை இவ்வளவு வளர்ந்த பிறகும் அவனோட அப்பா போட்டு அடிச்சாரே, அந்த மாதிரியா? நந்தினி இழுக்க, இது வேறடி, கொஞ்சம் பொறு. அவ முகம் எப்படி கருவாடு போல சுருங்க போகுதுன்னு பாரு. எகத்தாளமாக சொன்ன நேரியாவை பயம் கலந்த விழியோடு பார்த்த நந்தினி திரும்பி அந்த வீட்டை பார்த்தாள். சும்மா சொல்லக்கூடாது, அரசியல்வாதியின் வீடு அட்டகாசமாகவே இருந்தது. ஆனால் வண்டியை விட்டு கீழிறங்கிய பின் யாரும் அதை ரசிக்கும் மனநிலையில் இல்லை. இதுவரை நிவினோடு கும்மாளத்தில் குதித்த நண்பர் கூட்டம் கூட கீழே இறங்கியதும் சர்வமும் ஒடுங்கியது போல நிற்க, ஆங்காங்கே நின்று வேடிக்கை பார்த்தவர்கள் மணமக்கள் கோலத்தில் வந்து இறங்கியவர்களை கண்டதும் ஆளாளுக்கு கிசுகிசுக்க தொடங்க நிவின் நேரியாவோடு வாசலுக்கு வந்தான். வெளிவாசல் பக்கம் சத்தம் கேட்டு வெளிவந்த மலர்விழி தமையனின் கோலத்தையும் அருகில் நேரியா நிற்பதையும் கண்டு அதிசயித்தவாறு நம்ப முடியாமல் சிலை போல் நின்றவள் ஒரு நொடி சுற்றி பார்வையை செலுத்தினாள். வேலைக்காரர்கள் எல்லாம் வேலை செய்வதை நிறுத்திவிட்டு இவர்களை வாயில் கையை வைத்து அதிசய பொருள் போல பார்த்து நிற்பதையும் நமட்டு சிரிப்போடு கிசுகிசுப்பதையும் பார்த்தவள், மா என கத்த, ஏண்டி வாசல்ல நின்று ஏலம் போடுற என கத்திக்கொண்டே வாசலுக்கு வந்த தேன்மொழி வாசலில் மாலையும் கழுத்துமாக மணமகன் கோலத்தில் நின்ற மகனையும் அவனை தொட்டு மணப்பெண் கோல